ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அதான் ட்ரிபிள் மர்டருங்க. இப்போ எப்படி ரீசெண்டாக திருப்பூரில் ட்ரிபிள் மர்டர் நடந்து அது தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ட்ரிபிள் மர்டர் இது கிடையாது. இது வேறு மாதிரி ட்ரிபிள் மர்டர் கேஸு. இந்த புதன்கிழமை போலீஸ் எல்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த 100க்கும் 112க்கும் அடித்தா போலீஸுக்கு போகல, அது மாதிரி 112க்கு ஒரு அழைப்பு வருது. 112 அடித்து பேசுகிறவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் கொலை பண்ணியிருக்கேன், 1 கொலை இல்லை, 2 கொலை இல்லை, 3 கொலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாப்புல. இங்கே வந்து போலீஸ் கேட்டுட்டு என்னடா அவன் இப்படி சொல்லலாம் அப்படின்னு எங்கனையாவது போலீஸ் இருக்காங்களா, அங்கே பெட்ரோல் வந்து போயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள அலர்ட் பண்ணுறாங்க. அவங்க அங்கே போய் பார்த்தா வீடே அங்கே ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது புதன்கிழமை, இந்த வீடியோ எடுக்கிறது வெள்ளிக்கிழமை நைட்டு தான். யோசிச்சு பாருங்களேன், 2 நாள் தான் ஆகுது இந்த சம்பவம் நடந்து. அதை பற்றி தான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஜனவரி 8, 2025 புதன்கிழமை வந்து பார்த்துட்டிங்கன்னா பெங்களூரில் ஒரு நார்மல் டேவாக போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 112க்கு ஒருத்தர் வந்து அழைக்கிறாரு. இப்படி வந்து இங்கே வந்து கார் எடுக்கிறாங்களா, எதிர்த்தாப்புல பேசுகிறவர், அவர் பேர் வந்து கங்காராஜுங்க. அவர் சொல்கிறாப்புல, இது மாதிரி நான் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன், என் ஒய்ஃபு, என் புள்ள அப்படின்லாம் வந்து கதை சொல்கிறாப்புல. என்னடா அது இப்படி சொல்கிறாப்புல அப்படின்னு உடனே அங்கே ரோந்து பணிக்கு போயிருந்துருப்பாங்கல்ல, யாராவது பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா ஒரு பெட்ரோல் வண்டி இருக்குது அப்படின்னு தெரியுது. உடனே அங்கே போக சொல்கிறாங்க. அங்கே போகிறாங்களா, அங்கே போய் வீடெல்லாம் கண்டுபிடிச்சி போய் கதவை திறந்து உள்ளே பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஒரு ரத்தமாக இருக்குது. அங்கே 2 பேர் ஹாலில் இறந்து கிடக்குறாங்கன்னு தெரியுது. கிட்டத்தட்ட வந்து தலையே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி தலை இல்லாமல் கிடக்குறாங்கன்னு தெரியுது. உடனே சரி 3 கொலையில் சொன்னாங்க அப்படின்னு அங்கிட்டு போய் தேடுறாங்க. பாத்ரூமில் இன்னொரு உடல் இருக்குது. இப்படி 3 பேரோட உடல் வந்து கிடைக்கிதுங்க. அதை தாண்டி இவங்களோட தலையை வந்து தேடுறாங்க. அப்போ கிச்சனில் தலை வந்து இருந்துருக்கு. இப்படி 3 பேரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுதா. உடனே வந்து போலீஸ் வந்து அலர்ட் பண்ணுறாங்க பேக்கப்புக்கு. அதை தாண்டி அங்கே தடயவியல் நிபுணர்கள் வந்து அவங்க வந்து வேறு யாராவது இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி அந்த ஃபோன் பண்ணவன் எங்கடா போனான் அப்படின்னு வந்து அவனை வேறு அழைச்சி தர வேண்டியதாகிட்டு. இந்த நேரத்தில் தான் அவனே வந்து இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைகிறாப்புல. இது மாதிரி கத்தியோடு போகிறாப்புல. அங்கே வந்து பார்க்குறாங்க, என்னடா கத்தியோடு வராப்புல அப்படின்னு. இது மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சரணடைகிறாப்புல. அவங்களும் மிரண்டு போகிறாங்க, என்னடா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் வராங்க. இங்கே கேஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி என்ன நடந்தது, என்ன பண்ண அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. இவர்கிட்ட வேறு விசாரிச்சுட்டு இருக்காங்களா. இதே நேரத்தில் வேறு யாராவது இந்த கொலை கேஸில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அங்கே ஃபுல்லாக அலசி, வீடே ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட கேட்டால் வந்து எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனால் இவர் வந்து சரணடைஞ்சிடறாரு. ஏன்னா இவருக்கு தெரியுது நம்ம கொலை பண்ணிட்டோம், தப்பிக்க முடியாது அப்படின்னு. போலீஸு விசாரணை களத்துக்குள்ளே குதிக்கிறாங்க. இந்த 2 நாளைக்குள்ளே போலீஸுக்கு கிடைச்ச தகவல் என்ன தெரியுமாங்க, இந்த கங்காராஜு அப்படின்னு சொல்லப்படுற ஆள் ஒரு ஊர்காவல் படையில், அதாவது அங்கே ஊர்காவல் படையில் இருந்தவர் தான். அதனால தான் அவருக்கு தெரியும் கொலையை பண்ணிட்டோம், தப்பிக்க முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இவருக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிருக்கு. வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக தான் போயிருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க ஒய்ஃபுக்கும் இவங்களுக்கும் வந்து அடிக்கடி சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒரு அழகான வந்து பெண் குழந்தை வந்து இருந்திருக்கு. இந்த பெண் குழந்தைக்கு வந்து வயசாகிட்டு இருக்கா. அடுத்த வந்து காலேஜ் சேரணும்னு நினைக்கிறாங்க. காலேஜ் நல்ல காலேஜில் சேர்த்து விட்றாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்டலில் தான் இங்கே படிக்குது, வீட்டில் வந்து இல்லை. அது அங்கே காலேஜ் அங்கே லீவுன்னா இங்கே வீட்டுக்கு வரும், இல்லாட்டி ஹாஸ்டல்லே தங்கிக்கிட்டு இருக்கும். இப்படி வந்து போய்கிட்டு இருக்குதாங்க. இவங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, சரி ஓகே நம்ம வேறு வீடு மாறுவோம் அப்படின்ட்டு இப்போ இறந்து போனாங்கள்ல அந்த வீட்டுக்கு வந்து மாறுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த 5 வருஷமும் ரொம்ப சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. அடிக்கடி எப்போயாவது சண்டை நடந்துகிட்டு இருக்கும், இது மாதிரி தான் போகுது. பட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிக சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அங்கே உள்ள சுற்றி இருப்பாங்கள்ல மக்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களாம் என்னடா அது இவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. இப்படி சண்டை போகிற நேரத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கங்காராஜோட ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. சண்டை போட்டாலே வந்து போயிடுவாங்க. இப்படி தான் வந்து போய்கிட்டுருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த புதன்கிழமை காலையிலையும் சண்டை நடக்குது, செவ்வாய்க்கிழமை நைட்டும் சண்டை நடக்குது. இப்படி வந்து பயங்கரமாக சண்டை நடக்குது. புதன்கிழமை காலையில் சண்டை நடக்கிறது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது. சொந்தக்காரங்க வராங்க, அப்புறம் அந்த பெட்ரோலுக்கு போனவங்க வர்றாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படி சமாதானப்படுத்துறதுல அந்த புதன்கிழமை காலையில் அந்த சண்டை வந்து முடிஞ்சிருது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவரனால் இப்போ அங்கே 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ ட்விஸ்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த கங்காராஜோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இது மாதிரி சரி ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தன்னோட 19 வயசு பொண்ணை வர வைக்கிறாங்க ஹாஸ்டல்லேருந்து.
அந்த பொண்ணு வந்து சரி ஓகே வந்துட்டு போவோம் அப்படின்னு வராங்க. இன்னொரு கட்டத்தில் அந்த கங்காராஜ் இருக்கார்ல, அவரோட அக்கா பொண்ணு 23 வயசாகுது, அவங்களையும் கூப்பிடுறாங்க. இப்படி 2 பேர் வராங்க. இப்போ வந்து அந்த குடும்பத்தில் இப்போ 4 பேர் புதன்கிழமை மட்டும் இருக்கிறாங்க. இப்படி வந்து அன்றைக்கி காலைல சண்டை முடியுது, மதியானம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சாயங்கால நேரத்தில் இந்த கங்காராஜ் என்ன நினச்சாப்புல அப்படின்னு தெரில, டக்குன்னு வெட்டி கொள்றாப்புல. அந்த 3 பேரையுமே, தன்னோட ஒய்ஃபு, தன்னோட பொண்ணு, தன்னோட அக்கா பொண்ணு அப்படின்னு 3 பேரையும் வெட்டி கொள்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. இவர் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாருன்னு தெரில. தன்னோட குடும்பத்தை அப்படி சரமாரியாக வந்து வெட்டி கொண்டிருக்கார். இதான் வந்து போலீஸ் சொல்கிறாங்க விசாரித்ததில். பட் எதனால் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இன்னமும் வந்து தீர விசாரித்தா மட்டும்தான் தெரியும். அது இன்னும் 100% வந்து வெளில வரலை. அதில் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மொதல் விஷயம், கங்காராஜோட ஒய்ஃபுக்கு வந்து ஒருத்தவங்களோட அஃபேர் இருக்குது. இதனால தான் வந்து அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. இப்படி அடிக்கடி சண்டை நடந்து கடைசியாக அந்த கோவத்தில் இன்றைக்கி வந்து கொலை பண்ணியிருந்திருக்கான். அப்படி கொலை பண்ணதுப்போ வந்து தடுக்க தான் வந்து தன்னோட பொண்ணு, அக்கா பொண்ணு வந்திருக்காங்க. என்ன தடுக்க வர்றது அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து போலீஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் இன்னமும் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணல. அந்த கங்காராஜ் வந்து சொல்லலை இதனால தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா போலீஸாக வந்து அடிச்சு விட முடியாதுல்ல. இது வந்து ஒரு சந்தேகமாக வச்சுருக்காங்க, அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு. இது மொதல் விஷயம். 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவர் வந்து அந்த சொத்து பிரச்சனை வந்து சிலது வந்து இருந்திருக்கு. இது வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருந்திருக்காப்புல. என்னடா இந்த பிரச்சனை எப்படா சரியாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல. இப்படி வந்து போயிட்டுருக்கான். அந்த ஒரு டிப்ரெஷனில் இருந்தவர் வந்து ஏதோ ஒரு காலையில் சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததில்ல, டக்குன்னு ஒரு 4 மணிக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன நடந்திருக்குன்னு எக்ஸாக்டாக தெரில. 3வதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது நடந்திருக்குமா அப்படின்னு தெரில, மேபி இருந்திருக்கலாம். அது என்னென்னா, நம்ம சில விஷயங்களை வந்து பார்த்துருப்போமே, நரபலி. இன்னமும் வந்து அது மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நரபலி கொடுக்குற பழக்கம், அதாவது 3 பேரை வந்து கொன்னுறது, அவங்க வந்து ரிட்டன் வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை, எவ்வளோ சம்பவங்கள் இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இது ஒரு சம்பவமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பட் இன்னமும் இதுவும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. இந்த ஒரு 3 விஷயத்த சொல்கிறாங்க. எது நடந்திருக்குன்னு தெரில, இல்லாட்டி வேறு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு கங்காராஜ் சொன்னால் தான் தெரியும். இந்த கொலையில் கங்காராஜ் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காப்லையா, இல்லாட்டி வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு அங்கே தடய வல்லுநர்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதை தாண்டி உடலும் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்குல்ல. எல்லா விஷயத்தையும் வச்சு போலீஸ் வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த கேஸ் வந்து இப்போ பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் வந்து விசாரணை முடியும் போது தான் எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ பெங்களூரை பரபரப்பாகின ஒரு சம்பவம்னா அது இதுதாங்க. இந்த சம்பவம் புதன்கிழமை சாயங்காலம் நடக்குது. இவர் 4 மணிக்கு இந்த 112க்கு அடித்து வந்து சொல்கிறாப்புல, இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அடுத்த வந்து சரணடைகிறாப்புல, இதுதான் நடந்திருக்கு. ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. இப்போ எல்லாம் வந்து கொலை பண்ணுறது ஏதோ பொரி உருண்டை சாப்பிட்ற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கனைக்காங்கன்னா ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தடுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.